ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடீஸ் லவுஞ்ச் பை ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேசரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா கரையணும். நமக்கு பதம் எதுவும் தேவையில்லை, சர்க்கரை நல்லா கரைஞ்சாலே போதும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சர்க்கரை கரைஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பேனை பக்கத்து அடுப்புக்கு மாற்றிடலாம். லோ ஃப்ளேம்லேயே அது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம ரவையை வறுத்தரலாம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1/2 கப் நெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆனதும் இதில் கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம். இந்த திராட்சை நல்லா பலூன் மாதிரி பெருசாக வீங்கி வரும். அது வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ இது ரெண்டுமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம இப்போ வெளியே வச்சிடலாம். இப்போ இதே நெய்யில் 1/2 கப் ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பராக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த சர்க்கரை பாகை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சிருங்க. பாருங்க, இப்போ நம்மளோட கேசரி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக ட்ரை ஆகலை, ஓரளவுக்கு அந்த ஈரப்பதம் இருக்குது. இந்த அளவுக்கு மாய்ஸ்சர் இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் 1/2 கப் ரவைக்கு 2லேருந்து 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது ஸ்கூப் பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு வரும். சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ரவா கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவா கேசரி வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக பண்ணணும் நீங்களே பார்த்தீங்கல்ல. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.